ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேலப் டிசைன் தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இது காட்டன் ஜக்கார்ட் ப்ளவுஸு, லைனிங் துணி, ரவுண்ட் நெக்கில் நம்ம வந்து ஸ்கேலப் டிசைனு, ஸ்லீவுக்கும் ஸ்கேலப் டிசைனு அது எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட்டிங் பண்ணி டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட அளவில் நீங்கள் பேக் சைடு எல்லாமே லைனிங்கில் கட்டிங் பண்ணிக்கிங்க. ப்ளவுஸு எல்லாமே கட்டிங் பண்ணிவிடுங்க. அது எப்படி நம்ம வந்து கேன்வாஸ் கொடுத்து எப்படி ஸ்கேலப் டிசைனு எப்படி வரைஞ்சி கட் பண்ணலாங்கிறது மட்டும் பார்க்கலாம். இதுமாரி கேன்வாஸில் வந்து நீங்கள் அந்த நெக்கோட அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கிங்க. நீங்கள் கழுத்தகலை எவ்வளோ வைப்பீங்க, உங்களோட ப்ளவுஸ் அளவுக்கு தகுந்த மாதிரி இதே மாதிரியே நீங்கள் வச்சு வரைஞ்சிக்குங்க. கரெக்டாக இருக்கும். இது வந்து 2.25 கீழே ஒரு 3 இன்ச்சு வச்சு நான் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் நெக்கு தான் நம்ம வந்து ஸ்கேலப்பில் பண்ண போகிறோம். இப்போ வந்து நீங்கள் அதுக்கு வந்து அந்த ரவுண்டு வரைகிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு கூட பண்ணலாம். பாட்டில் மூடி எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்மளோட ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் ஓகே, சரிங்களா? இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்தமாரி ஆங்கர் இதாக இருந்தது. அதனால் இது வந்து மீடியம் சைஸு. கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் பாட்டில் மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்கேலே வந்துருச்சு. நீங்கள் ஸ்கேல் கிடச்சாலும் ஸ்கேல் வாங்கிக்கிங்க. இப்போ வந்து இதே மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கங்க. அது வந்து ரெடி அளவு நெக்கு வந்து ரெடி அளவு. அந்த கோடு வந்து நம்ம ரெடி அளவில் தான் வரைஞ்சிருக்கோம். நீங்கள் டிச்சிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1/4 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே சென்டரில் வரப்போ ஆஃப் ரவுண்டு மட்டும் வரைஞ்சிக்குங்க. அப்போ பிரித்து பார்க்கும்போது ஃபுல் ரவுண்டு வந்துடும். இதே மாதிரியே நம்ம ஃப்ரண்ட் சைடும் வரைஞ்சிக்கிறோம், ஸ்லீவுக்கும் வரைஞ்சிக்கலாம். கேன்வாஸில் வந்து இதேமாரி வரைஞ்சி அயன் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க. இது ஸ்லீவுக்கு உள்ளது. ஸ்லீவுக்கு நீட்டமாக நம்ம வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நம்ம இதேமாரி வச்சு கையோட சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி கேன்வாஸில் இதேமாரி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்குங்க. கட் பண்ணிவிட்டு அயன் பண்ணி ரெடியாக வச்சுக்குங்க. அடுத்தது நம்ம ப்ளவுஸில் வந்து டிச்சிங் பண்ணிக்கலாம். மெயின் பீஸையும் இதேமாரி கட்டிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்படி டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் அயன் பண்ண பீஸில் வந்து சுற்றி ஒரு தையல் போட்டுக்குங்க. அயன் பண்ணாலும் நம்ம வந்து தையல் பிரிஞ்சிரும். ஏதாவது கம்மு ஒட்டலைன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு இப்போ மெயின் பீஸோடு வச்சு ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதோடு வச்சு நம்ம வந்து அந்த ஸ்கேலை வரைஞ்சிருக்க இடத்துட்ட சன்னமாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்குங்க. அப்படியே சுற்றி உங்களுக்கு நகர்ந்துருன்னு இருந்துச்சுன்னா இதேமாரி பின்னு கூட குத்திக்கலாம். இப்போ வந்து அந்த ஸ்கேலை மேலேயே நீங்கள் ஒரு தையல் போட்டுகிட்டே வந்துடுங்க. நம்ம கட்டிங் பண்ணும்போது 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த வளைவு கோடு போட்ட இடத்துலையே அப்படியே நீட்டாக வரைஞ்சிட்டே வந்துடுங்க தையல் போட்டுட்டு. இப்போ தான் வந்து இது கரெக்டாக வரும். உங்களுக்கு நகராமல் கையை நல்லா இது பண்ணிக்கிங்க துணியை. சன்னமாக அடிச்சிட்டாலும் ஓகே. அந்த தையல் மேலேயே போட்டுட்டு வாங்க, அப்படியே கோடு மேலேயே. இப்போ வந்து நம்ம 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லாம் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா திரும்பி வரும். நிறைய டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். இது வந்து ஸ்கேலப்லேயே வந்து டபுள் கலர் கொடுக்குறது எப்படின்னுட்டு வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் போய் பாருங்கள். இது வந்து சிங்கிள் கலர் மட்டும்தான். நெக்கு சுற்றி மட்டும் ரவுண்டு வரும். இந்த ஸ்கேலப் டிசைன்லேயே பால் வச்சு எப்படி தைக்கிறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் போய் பாருங்கள். கலருக்கு வந்து டபுள் கட்டில் வர்ற மாதிரியும் ஸ்கேலப் டிசைன் தைச்சி வீடியோ போட்டிருக்கேன். அதேமாரி அதே வீடியோவும் போய் பாருங்கள். இது வந்து சிங்கிள் மட்டும் ஸ்கேலப் தான், நெக்கு சுற்றி வர்றது வந்து. இப்போ ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரியே அடித்து நம்ம திருப்பி தையல் போட்டுக்கலாம். பேக் சைடு எப்படி அடித்து திருப்பினோமோ அதே மாதிரியே இதே மாதிரி 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு
அந்த கார்னரில் கட் பண்ணி விட்டுக்குங்க. கட் பண்ணி விட்டுட்டு அடித்து திருப்பி சுற்றி தையல் போட்டுக்குங்க. அந்த ஸ்கேலப்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அயன் பண்ணுறதுனா அயன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேலே ஒரு அடித்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ரவுண்டெல்லாம் நல்லா கரெக்டாக வந்த பிற்பாடு மேலே ஒரு தையல் போட்டுக்குங்க. பேக் சைடை ரெடி பண்ணியாச்சு. டாட் பிடிச்சி தையல் போட்டாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம 3 டாட் பிடிக்கணும். இப்போ அந்த ஸ்கேலப்புக்கு வந்து படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஓரமாக சன்னமாக போட்டுக்குங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ சுற்றி தையல் போட்டுக்குங்க. எப்போதும் நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுற மாதிரியே தான் அந்த நெக்கில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்கேலப் வரைஞ்சிருக்கிறோம். இதிலே வந்து டிசைன் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் வேணாலும் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து சுற்றி அடிச்சுட்டு டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம மெதுவாக தையல் திருப்பி விட்டிங்கன்னா தான் வரும். மெதுவாக போடுங்க. பிசுரெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு 2 பக்கமும் நம்ம அடிச்சிருக்கிறோம். 2 சைடுமே உள்ளது பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ டாட் பிடிச்சிக்கலாம். டார்க் மார்க் பண்ணியிருப்போம். நம்ம கட்டிங் பண்ணுறப்ப எவ்வளவு என்னென்னு மார்க் பண்ணியிருப்பீங்க. அந்த அளவுக்கு டாட்டெலாம் பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் டாட் பிடிச்சிக்கலாம். அப்புறம் ஊக்கு பட்டிக்கிட்டே வர்றது ஓப்பன் சைடில் வர ஒரு டாட்டு, அப்புறம் ஆம்கோல் டாட்டு. இப்போ கப்பு வந்து கரெக்டாக வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ வந்து யோக் பட்டி வச்சுக்கலாம். யோக் பட்டி வைக்கும் போது இந்தமாரி கீழேயும் மேலேயும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வரும். இல்லைன்னா இப்படி 3 துணியும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுட்டு இல்லைன்னா ஓவர்லாக் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம அடித்து ஒரு திருப்பி ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்குங்க. கரெக்டாக இருக்கும். இதேமாரி ஓப்பனில் விடும்போது நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து சைடு ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா ஃபஸ்ட்டே அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்தமாரி நீங்கள் கீழே மடித்து அடிக்கிறது அப்புறம் லாஸ்ட்டில் கூட மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரியே நம்ம 3 டாட்டும் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக அந்தந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ண அளவுக்கு தான் பிடிக்கணும். அப்போ தான் 2 கப் ஷேப்பும் கரெக்டாக வரும். அதை வந்து நீங்கள் எப்படி உங்களோட ப்ளவுஸில் அளவில் உள்ள மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரியே பிடிச்சி ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ யோக் பட்டி இன்னொரு சைடும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். அந்த வளைவில் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு.
சமமாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பேக் சைடு பார்ட்டோடு வச்சு நீங்கள் வந்து சைடு இறக்கத்தை எப்படின்னு கரெக்ட் பண்ணிக்கிங்க. இந்தமாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் சைடு ஜாயின் பண்ணும்போது. இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிங்க. கரெக்டாக நீங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா அதே அளவுக்கே பிடிச்சிக்குங்க. கொஞ்சம் கம்மியாக பிடிச்சாலும் கழுத்து லூஸ் வரும். எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ அதே அளவுக்கே நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து பட்டியோட இதை வந்து மடித்து அடிக்கணும். அதுக்கு பேக் சைடோட அளவை வந்து கரெக்டாக வச்சுட்டு அதில் மீதி எவ்வளோ வருதோ அதை அப்படியே மடக்கி அடிச்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் காட்டுற மாதிரியே பாருங்கள். சிஸ்டர் அளவில் கரெக்டாக வச்சுங்க. ஆம்கோலு பக்கம் கரெக்டாக வச்சுட்டு மீதி சைடில் வந்து எவ்வளோ இறக்கம் இருக்கோ அந்த யோக்பட்டியில் உள்ள மீதி துணியை அப்படியே மடக்கி அடிச்சிருங்க. இல்லைன்னா அளவு ப்ளவுஸில் உங்களுக்கு இருந்ததுன்னா அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருந்ததோ அதே மாதிரியே பார்த்து கட் பண்ணி அடிச்சுக்குங்க. சைடு அந்த ஊக்குப்பட்டிகிட்டே வர்றதெல்லாம் எவ்வளோ இறக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மடித்து அடிச்சுக்குங்க. இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே மடக்கி அடிச்சுக்கலாம் நம்ம. கரெக்டாக எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரியே பேக் சைடு லென்த்து எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு மீதி உள்ளதை அப்படியே மடக்கிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஊக்குப்பட்டி வீப்பட்டி நம்ம வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு துணியாக வச்சுட்டு நீங்கள் வந்து வீப்பட்டி வைக்கும் போது கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குங்க. ராங் சைடில் வச்சு ஃப்ரண்ட் நல்லா கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்பி வீ பட்டி மாரி அடிக்கிறது. இது ஊக்கு மாட்டுறது வீப்பட்டி. கரெக்டாக வந்து 5 ஊக்கு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழே மேலே சென்டரில் அப்புறம் அப்படி வச்சுட்டு மார்க் பண்ணிங்கன்னா 5 புக்கு சமமாக வரும். இல்லை நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்ச்சு கேப்பில் வச்சுக்கிட்டாலும் கேப் வந்து அதிகம் இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் ஊக்குப்பட்டி வச்சுக்கலாம். நம்ம ஊக்குப்பட்டி வந்து நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் திருப்பிக்குங்க. மேலே வந்து படிமான தையல் போட்டு அடித்து திருப்பினீங்கன்னா வந்து நல்லா மடங்கிக்கும். உங்களுக்கு ஊக்குப்பட்டிக்கு வந்து ரெட்டை துணியாக கொடுத்து அடிச்சுக்குங்க. அப்போ தான் வந்து அந்த இடத்துல நம்ம எம்மிங் தையல் போடும்போது வெளியில் வந்து தெரியாது. நல்லா ஊக்கும் நல்லா ஸ்டிப்பாக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும்.
இப்போ அடித்து திருப்பி ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து இதே மாதிரியே நீங்கள் வந்து லைனிங் துணியில் வந்து அந்த கேன்வாஸை வச்சு அயன் பண்ணிக்கிங்க. அயன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி நெக்கெல்லாம் அடித்து திருப்பினோமோ அதே மாதிரியே ஸ்லீவுக்கும் அடித்து திருப்பி ரெடி பண்ணிக்கலாம். இதேமாரி ஸ்லீவுக்கு வந்து இது வந்து சிங்கிள் ஸ்கேலப்பு, டபுள் ஸ்கேலப் டிசைன் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பாருங்கள். டபுள் கலர் வச்ச மாதிரி அந்த இருக்கும். டபுள் ஸ்கேலப் வர மாதிரி கொடுத்துருக்குறேன். அதுமாரி அந்த வீடியோலாம் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ரெண்டு ஸ்லீவுக்குமே இதேமாரி அடிச்சுட்டு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ சுற்றி தையல் போட்டு பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவு அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அர்க்காத்து நம்ம எங்கெங்கே பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துட்ட வரணும். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்ட்ரு சென்டரும் வந்து கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணிக்கிங்க. அப்போ தான் கையில் வந்து சுருக்கம் எதுவும் வராமல் இருக்கும், முறுக்கிட்டு இல்லாமல் இருக்கும். 2 ஸ்லீவும் அட்டாச் பண்ணிவிட்டு ரெட்டை தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு 4 பாகமாக பிரித்து அளந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஸ்லீவோட சுற்றளவும் மார்க் பண்ணிவிட்டு நேராக அப்படியே தையல் போட்டுக்கலாம். 4 தையல் போட்டுக்குங்க. 2 பக்கமும் போட்டிங்கன்னா ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸ் டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சிங்கிள் ஸ்கேலப் டிசைனு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதில் நீங்கள் பாசி ஏதாவது நீங்கள் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து கோல்டுங்கிறதுனால நான் கொடுக்கல. நீங்கள் வேறு கலரில் தைச்சிங்கன்னா நீங்கள் பாசி இல்லைனா வந்து பால் டிசைன் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த வீடியோவும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் போய் அதையும் பார்த்துட்டு அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். சைடு பிடிக்கும் போது வந்து அந்த ப்ளஸ் பாயிண்ட் வரணும். அதனால் ஆம்கோல்கிட்ட படுறப்பெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணுங்கள். இப்படி விரித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 அப்படியே ப்ளஸ் மாதிரி வரணும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், அழகாக இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் தைச்சி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.